கலைத்துறையில் தொடர்பு இருப்பதாக நீங்கள் தொடர்ந்து நடிகராக வர முயற்சி செய்றீங்கன்னு ஒரு தகவல் இருக்க. பா ரஞ்சித் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆனால் எழுச்சி தமிழருக்கும் பா ரஞ்சித்துக்கும் நெருக்கத்தை ஒரு பாலத்தை உருவாக்கியவன் இந்த சங்கத்தமிழர். அப்போ நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கே ப்ராஜெக்ட்லாம் எடுத்தனால நடிக்க முடியாத சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் மாரி செல்வராஜுடைய அந்த ஒரு படம் வச்சு பார்த்தீங்கன்னா முதல் படம் பரியரும் பெருமா, அதில் வழி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய நண்பர் இப்போ அதியன் ஆதிரை இரண்டாம் உலகப் போரின் கடைசி ஒரு வெற்றி படத்தை எடுத்த நான் இருக்கா, அவர் தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் ஒரு முக்கியமான என்னன்னு சொல்லக்கூடாது. அடுத்து ரஞ்சித்தோட இன்னொரு நண்பர் மோசஸ், மிக உயர்ந்த ஒரு கோட்பாடு உள்ளவர், கொள்கை உள்ளவர், அன்பு நண்பர். அவர் இப்போ வெக்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கதாநாயகனை வச்சு ஏறக்குறைய படம் முடிஞ்சு டப்பி முடிஞ்சு அது அடுத்த மாசம் வருது. அதுல ஒரு எம்எல்ஏவாகவே நடிச்சிருக்கிறார். கலை இயக்குனர் ராமலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்க, காலா கபாலி மெட்ராஸ், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்ப அவர் ஒரு சொந்த படம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த படத்துல இப்ப நடிக்க சொல்லி இருக்கிறாரு. தமிழகத்தில் குறிப்பாக மதுரையில், அது நான் பிறந்த மேலூரில் சாதிய வன்கொடுமைகள் அதிகமான பகுதி. மேலாவளவு, சின்னகரம்பட்டி, அந்த தாக்கம் எங்களை ரொம்ப திசை மாற்றி விட்டது வாழ்க்கை வரலாறு. நான் படித்தது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். நான் வாழ்ந்தது சேரி இல்லை, நான் வாழ்ந்தது ஒரு நகரம். இன்னும் மேலூரில் நல்ல காஸ்ட்லியான ஏரியான்னு சொல்லலாம், கஸ்தூரிபாய் நகர். என் வீட்டுக்கு பக்கத்து வீடு நடிகர் ராமராஜருடைய அண்ணன் வீடு. அவங்க அக்கா வீடுக்கு இடையில எங்க வீடு சென்டர்ல. கக்கனுடைய ஊர் மேலூர். ஆமா, அதே ஒரு கக்கை எங்க அப்பாவுக்கு சொந்தக்காரர். அந்த காலகட்டத்தில் யாரா நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடிய யாராவது ஒரு ரச்சன் வரமாட்டாரா, நம்மளை பாதுகாக்க யாரும் அவதார புருஷர் வரமாட்டார்களா, அப்படி ஏங்கி கொண்டிருந்த அந்த காலம். அப்ப திடீர்னு வர்றாரு எங்க தலைவர். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வின் காரணமாக நம்ம அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. எங்க வீட்டுக்கு போலீஸ்லாம் தேடி வருகின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருது. இந்த வீட்டில் இருக்கார வெளியே ஓடுறா அப்படின்ற மாதிரி எங்க அப்பா நெருக்கடியை கொடுக்குறார். துபாய்க்கு செல்ல வேண்டிய ஒரு இது கிடைக்கும், பணி கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, படித்த கல்வி எங்க போனாலும் பயன்படுது. அது அந்த இளைஞர் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா ஒன்றும் மிராஸ் இல்லை, ஆனால் என்னை படிக்க வச்சாரு. ஆனால் படித்த அந்த கல்வி எனக்கு பயன்படுது. மறைமுகமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு என் கட்சியில் கட்டமைக்கிறார் கரும்புலி முத்துக்குமார் பாசறை. அதை ஒரு 5 ஆண்டு நான் பணியாற்றுகிறேன். பணியாற்றிய பிறகுதான் எனக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, அதாவது மாநில இளைஞரணி செயலரை எனக்கு கொடுக்குறாரு. கொடுத்தமே சொல்லிட்டாரு, இனிமேல் நீ துபாய் போகக்கூடாது அப்படின்ட்டாரு. அதான் கண்டிஷனு. எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம் தொடர்ந்து இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் எங்களுடைய முழுக்க என்னுடைய திட்டம். நான் அந்த கட்சிக்கு வரும்பொழுது ஒரு எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகுன்ற எண்ணத்துல வரல. ஒரு முறை அழைத்தாரு மதுரக்காரங்களை பூரா, வாக்கரிசி போட்டு வாங்க, நம்ம பெரிய ஒரு யுத்த காலத்திற்கு சந்திச்சிருக்கணும், அந்த வாக்கரிசி போட்டு வாங்கன்னு சொல்லி வந்தாங்க பல சிறுத்தைகள் அந்த காலகட்டத்தில். அதுல ஒரு சிறுத்தை தான் சங்கத்தமிழர். ஆனால் நம்ம எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் என்பதை விட இந்த மக்களுக்கு தொடர்ந்து நம்ம போராட வேண்டும், பாடுபட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்துல தான் அந்த களத்திற்கு வந்து. வணக்கம். சங்கத்தமிழன் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞர் அணி செயலாளர், பொறியாளர், பிஇ சிவில் இன்ஜினியர், எம்ஏ சைக்காலஜி, அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இதில் பட்டம் பெற்ற மதுரையைச் சேர்ந்த ஒரு இளம் சிறுத்தை. இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், சகலமும் பெற்று அனைத்து வளங்களோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தலித் இயக்கங்களில் ஒரு எழுச்சி உண்டாக்கிய காலகட்டம்னா அது 90. நீங்கள் ஈழப் போராளிகள் இலங்கையிலிருந்து இங்கு ஆயுதம் தாங்கி போராட்டத்தை நடத்துகிற பொழுது 80களில் அந்த ஈழப் போராளிகள் சொல்கிறான், தலித் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சி வரியாங்கிறான். அப்படியே கண்ணால் நடப்பதைப் போல தமிழக அரசியலை அப்படியே கரைச்சி குடிச்சு ஈழத்து இளைஞன் சொன்னான். 80கள் 90களில் அதே போல்
தலைவர் தொல் திருமாவளவன் அந்த உழைக்கிற மக்களுக்காக அடங்க மறு, அத்து மீறு, திருப்பி அடி, திமிரி எழுனர். இப்போ அதே நிகழ்ச்சி மதுரையில் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கான ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தை. இப்போ இந்த விடுதலை சிறுத்தையில் நீங்கள் ஒரு மாநில இளைஞரணி செயலாளர் இருக்கீங்க. எப்படி நீங்கள் இப்போ அமெரிக்காவில் பட்டம் பெற்று துபாயில் பொறியாளராக வேலை செய்து நீங்கள் துபாயில் லேண்ட் குரூசர், அதாவது அரபு சேக்குகளுக்கு இணையாக மதுரையிலிருந்து போன ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞன் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வர முடிந்தது என்று சாதித்து காட்டிய சங்கத்தமிழர். இப்போ நீங்கள் இந்த துபாய் வாழ்க்கையிலிருந்து எப்படி ரிவர்ஸ் ஆகுறீங்க தமிழக அரசியலுக்கு? ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நான் 90களிலேயே தலைவர் எனக்கு அறிமுகமானவர். 91ல் நான் பிஇ முடித்தேன். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல. இன்னமும் சொல்ல போனோம்னா இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக அந்த டாஸ்மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தலைவராக இருக்கிறாரு பார்த்தீங்களா விஷாகன். நானும் அவரும் ஒரே காலேஜில் ஒரே செட்டு, இன்னமும் சொல்ல போனால் ஒரே ரூமெண்ட்டு. கரெக்டுங்க. அவர் பிஇ மெக்கானிக்கல், நான் பிஇ சிவில். ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் இப்படி கொண்டு போய் அவர் சாரா வைக்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலே அவர் மிக மிக நல்ல மனிதர், நல்ல ஒரு நண்பர். ஆனால் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், அந்த காலேஜ் நான் படித்து முடிச்சுட்டு 91ல் நான் வரவுமே நான் அருள்மிகு கள்ளழகர் பாலிடெக்னிக்கில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அப்போயே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நல்லா தெரியும். அதில் சேர்ந்து நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, நீ ஈழ தமிழருடைய வாழ்க்கை வரலாறை கரைத்து குடித்தவர், தலித் வரலாறுகளை உள் உணர்ந்தவர். அந்த 90 காலகட்டத்தில் தமிழகத்தில், குறிப்பாக மதுரையில், அது நான் பிறந்த மேலூரில் சாதிய வன்கொடுமைகள் அதிகமான பகுதி. மேலாவளவு, சின்னகரம்பட்டி, அந்த தாக்கம் எங்களை ரொம்ப திசை மாற்றி விட்டது வாழ்க்கை வரலாறே. நான் படித்தது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். நான் வாழ்ந்தது சேரி இல்லை, நான் வாழ்ந்தது ஒரு நகரம். இன்னும் மேலூரில் நல்ல காஸ்ட்லியான ஏரியான்னு சொல்லலாம், கஸ்தூரிபாய் நகர். என் வீட்டுக்கு பக்கத்து வீடு நடிகர் ராமராஜருடைய அண்ணன் வீடு, அவங்க அக்கா வீடுக்கு இடையில எங்கள் வீடு சென்ட்ரில். அந்த ஒரு பொசிஷனில் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தார். எங்கள் அப்பா ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலராக இருந்தவர். அந்த இதில் எங்களை எந்த கஷ்டம் இல்லாமல் வளர்த்து வந்தார். ஆனால் அந்த சாதி கொடுமைகள் நம்மளை ரொம்ப பாதிச்சிருச்சு. நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் கக்கனுடைய ஊர் மேலூர். ஆமாம், அதே ஒரு கக்கை எங்கள் அப்பாவுக்கு சொந்தக்காரர், உறவினர். இந்த வடிவேலுன்னு இறந்தாரு பார்த்தீங்களா, அவர் எங்கள் அப்பாவும் நண்பர். என்னை கூட்டி போய் அறிமுகப்படுத்திலாம் வைத்திருக்கிறார். அவரோட கடைசி காலகட்டத்தில் நான் அவரை நேராக சந்தித்து அவரோட சில கருத்துக்கள்லாம் உரையாடி இருக்கிறோம். எங்கள் அப்பா கக்கனோட சேர்ந்து பணியாற்றியவர். இன்னமும் உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, வீராநம்பலம் என்ற ஒரு எம்எல்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த காலத்தில். அவர் எங்கள் அப்பாவும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அப்படி ஒரு அரசியல் இருந்தான். அப்போ அந்த சாதிய வன்கொடுமைகள் அதெல்லாம் கேட்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் நம்ம ஊரில் இருக்கும்போது 92ல் சின்னகரம்பட்டியில் 2 தலித்து இளைஞர்களை வெட்டிட்டாங்க. வேலு வேலு கேள்விப்பட்டிருக்கீங்க, வேலு சின்னகரம்பட்டி வேலு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அம்மாசி வேலு. அப்போ அந்த கொலை செய்த அந்த கொலைகாரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் முக்கியமான ஆளு நமக்கு நண்பர்ன்ற முறையில் அறிமுகம் தான். அது கொலை செய்யப்பட்டவர் அந்த அம்மாவாசி வேலு நமக்கு அறிமுகமானவர் தான். இதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், அது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் படித்தவங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிருது. அதில் மனம் மிகவும் உடைந்து போகிறோம். அந்த காலகட்டத்தில் யாரா நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடிய யாராவது ஒரு ரச்சன் வரமாட்டாரா, நம்மளை பாதுகாக்க யாரும் அவதார புருஷர் வரமாட்டார்களா அப்படி ஏங்கி கொண்டிருந்த அந்த காலம். அப்போ திடீர்னு வர்றாரு எங்கள் தலைவர், ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுற மாதிரி வர்றாரு. அப்போ அண்ணனுடைய அறிமுகம் நமக்கு அந்த காலகட்டத்திலே கிடைக்கும் பொழுது அங்கே சாதிய வன்கொடுமைகளும் போராட்டங்களும் அதிகமாகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வின் காரணமாக நம்ம அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. எங்கள் வீட்டுக்கு போலீஸ்லாம் தேடி வருகின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருது. என்னோட பிறந்ததெல்லாம் பெண் குழந்தைகள் தான். அப்போ வீட்டில் அப்பா நீ இந்த வீட்டில் இருக்கார வெளியே ஓடுறா அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா நெருக்கடியை கொடுக்குறார். அந்த காலகட்டத்தில் திடீரென்று துபாய்க்கு செல்ல வேண்டிய ஒரு இது கிடைக்குது, பணி கிடைக்குது. நான் பிஇ சிவில் இன்ஜினியரில். அப்போ நல்ல வேலைடா, நம்ம இப்படி இந்த போலீஸ் கேஸ் மாட்டிட்டு வாழ்க்கையை சீரழியக்கூடாது, நம்ம வாழ்க்கையை ரொம்ப அடிமட்டத்திலேருந்து நம்ம வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் துபாய் போகிறேன். அதான் சொல்லுவாங்க, படித்த கல்வி எங்கே போனாலும் பயன்படுது, கை கொடுக்கும்.
அது அந்த இளைஞருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா ஒன்றும் மிராஸ் இல்லை, ஆனால் என்னை படிக்க வச்சாரு. ஆனால் படித்த அந்த கல்வி எனக்கு பயன்படுது. செல்வம் கூட வந்து அந்த காலகட்டத்துக்கு தான் பயன்படும், அந்த இடத்துக்கு பயன்படும். ஆனால் கற்ற கல்வி நீ எங்கே போனாலும் பயன்படுது. நான் ஒரு எடுத்துக்காட்டு, பிஏ சிவிலுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் 95 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நான் போய் துபாயில் இறங்குறேன். இறங்கினதுமே வேலைகள் நம்மளை அப்படியே அன்போடு அழைக்கிறது. அவ்வளவு நல்ல ஒரு சம்பளம். இங்க நம்ம பால்டங்கில் வேலை பார்த்துக்கு வாங்கிய சம்பளம் வெறும் 3000 ரூபாய். அங்க போனோம்னா 50,000 ரூபாய். பாத்துக்கிறீங்க எவ்வளவு டிஃபரெண்ட்னு. 3000 ரூபாய் பெரிய காசு அந்த காலகட்டத்தில். நான் சொல்றது 90களில் அந்த சம்பளத்தை வச்சு நம்ம நடத்தி இருக்கும்போது நமக்கு 50,000 கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கின்றது. அந்த காலகட்டத்தில் அங்கிருந்து நம்ம முன்னேறி அப்படி நம்ம நீங்க சொன்ன மாதிரி பிஎம்ஐ படித்தோம், எம்ஏ சைக்காலஜி ஏற்கனவே படித்தோம். இதெல்லாம் நல்ல ஒரு உதவி செய்த காரணத்தால் நேரடியாக சேர்க்கூடிய கம்பெனிலே நமக்கு வந்து ஒர்க் எடுத்து செய்யலாம். இஓ இன்ஜினியரிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்டே வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம செய்யறோம். ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகள் நான் அங்கே இருக்கிறேன். அங்க இருக்கும் பொழுது திடீரென்று 2001 தலைவருடைய தொடர்பு மீண்டும் வருகிறது. நான் 5 ஆண்டு இங்க வரல, 95 இருந்து போனேன். நான் ஒரு முக்கியமான ரெக்கார்ட் பண்றேன். 95 8ஆம் தேதி இந்த ஊரை விட்டு போனேன். 2008 திருப்பி இங்க வர்றேன். அதே நாள்ல 5 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு பொருளாதார வலிமை அடைந்த பிறகு வர்றேன். வந்த பிறகு நமக்கு திருமணம் ஆகிறது. மீண்டும் அங்கே சென்று விடுகிறோம். அப்ப தலைவருடைய தொடர்பு மீண்டும் வருகிறது. வந்ததுமே திடீர்னு ஒரு நாள் தலைவர் வந்து நான் துபாய் வந்து கொண்டிருக்கிறேன்றார். இன்னும் சொல்ல போனா முதல்ல துபாய்க்கு வாங்கன்னு பாஸ்போர்ட் நான் தான் போய் பேசுறேன். அண்ணே துபாய்க்கு வாங்கினே பாஸ்போர்ட் எடுக்கணே அப்படின்னு பேசுனேன். இங்க அவர் நாளை எங்கப்பா வர டயம் இருக்குது, நான் இங்க இருக்கிற மக்களை நான் வந்து போராட வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த பிறகு அவர் அங்க வர்றாரு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. போற வழியில துபாயில வந்து பாக்குறாரு. அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த யூஎனுக்கெல்லாம் போறாரு. அப்போ வந்து சந்திக்கும் பொழுது அந்த தொடர்பு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. அடிக்கடி துபாய்க்கு அடுத்து வருவார் தலைவர். ஏன்னா உங்களுக்கு தெரியுமே, ஈழத்தில் அந்த காலகட்டத்தில் 2009 வரைக்கும் இவர் படாத நாடே இல்லை, காலடி படாத நாடுகளே இல்லையே. நான் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, 195 நாடுகளுக்கு பல முறை போயிருக்கு. எங்க போனாலும் கனெக்ட் எங்க துபாய் தானே, துபாய் வந்தானே போகணும். போகும்போது வருவாரு, இல்லை வரும்போது அங்கே வந்து இறங்கி பார்ப்பாரு. அப்படி வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த தொடர்பு வருகிறது. வந்ததுமே ஈழத்து தமிழர்களிடம் ஈழ போராளிகளும் நான் நெருங்கிய ஒரு உறவில் இருந்தவன். அதனால என்னை தலைவர் மறைமுகமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு என் கட்சியில கட்டமைக்கிறாரு. கரும்புலி முத்துக்குமார் பாசறை கேள்விப்பட்டிருப்பேன். தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழ தமிழருக்கு உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி. இது மறைமுகமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு என்னை முதன்மை செயலராக உருவாக்குறாரு. அதில் ஒரு 5 ஆண்டு நான் பணியாற்றுகிறேன். பணியாற்றிய பிறகுதான் எனக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, அதாவது மாநில இளைஞரணி செயலரை எனக்கு கொடுக்குறாரு. கொடுத்தமே சொல்லிட்டாரு, இனிமேல் நீ துபாய் போகக்கூடாது அப்படின்ட்டாரு. அதான் கண்டிஷனு. நீ வந்து இந்த பொறுப்பில் இருக்கணும்னா தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் அது முக்கியமான பொறுப்பு. எனக்கு அந்த பொறுப்புடைய இது கூட எனக்கு விவரம் தெரியலை. அவர் சொல்றாரு, இங்கே பாருங்க டிஎம்கேல வந்து அப்பெல்லாம் உதயநிதிலாம் வரல. அவர் சொல்றாரு, யார் இருக்கா, கலைஞருடைய அன்பு மகன் அவர் தான் அந்த பொறுப்பில் இருக்கிறாரு. இதில் பாமக யார் இருக்கா, அவருக்கு அந்த பொசிஷனை உனக்கு கொடுக்குறேன். அது அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரே அமைப்பு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான், இளைஞர்கள் கொண்ட அமைப்பு, உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் உனக்கு கொடுத்துருக்கிறேன், போகக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் அப்படியே நான் இங்கே இருந்துறேன், போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். அதிகமான காலங்களை இங்கே தான் செலுத்தினேன். இதில் ஒரு சிறப்பான ஒரு கருத்தை இந்த பிறந்த நாளில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். பல கருத்துக்கள் இருக்கிறது, நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச முடியாது, காலமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கருத்தை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். இன்னைக்கு வந்து திருமாவளவன் அப்படின்னு யாரும் சொல்லுவதை விட எழுச்சி தமிழர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏறக்குறை எல்லா தலைவர்களுமே அந்த சொல்லாடலை தான் பயன்படுத்துவாங்க. அந்த சொல்லாடலுக்கும் எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு இருக்கிறது. ஏனென்றால் 2003 என்று எண்ணுகிறேன், மார்ச் மாதம் 18ஆம் தேதி இவர் எங்கே வர்றாருன்னா துபாய் வர்றாரு. அப்போ அந்த துபாயில் இருக்கின்ற தாய்மன் என்ற எங்கள் அமைப்பு, விடுதலை சிறுத்தையுடைய ஒரு அமைப்பு தான் தாய்மன். அந்த அமைப்பும் அதே நேரத்தில் இஸ்லாமியர் அமைப்பு ஒன்று இருக்கு, அந்த அமைப்பு துவக்கு. இன்னைக்கு கூட ஈசாக்கு நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு கவிஞர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இங்கே துபாயில் இருந்தார். இந்த 2 அமைப்பும் சேர்ந்து தலைவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் ஒரு பட்டத்தை கொடுக்குறோம். அந்த பட்டத்தில் ஒரு 4-5 பேர் எழுதியிருந்தேன். அதில் கவிஞர் அறிவுமதி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர்கிட்ட தான் கேட்குறேன். அவர் கேள்விப்பட நண்பர் தான், உங்கள் நண்பருங்க, அப்படி சொல்லக்கூடாது, உங்களுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட சொல்லவுமே அவர் டக்குன்னு வந்து எழுச்சி தமிழ் நல்லா இருக்கு கொடுங்கப்பா அப்படின்றாரு. அப்போ அங்கே வந்து துபாயில் ஒரு பெரிய அரங்கில் அந்த பட்டத்தை நாங்கள் அவருக்கு வழங்குறோம். இன்றிலிருந்து அவருக்கு வந்து எழுச்சி தமிழர்னு. ஏன்னா அவர் வந்து ஈரா திருமாவளவனாக இருந்து நாங்கள் சந்தித்தோம். ஈரா திருமாவளவன் பல பேருக்கு பேர் வச்சார்.
பல பேருக்கு அவங்க அப்பாவுக்கு வச்சுட்டாரு, தொல்காப்பியம் வச்சுட்டாரு. அதை பல பேர் பாராட்டினாங்க. மேதகு கூட அந்த காலகட்டத்தில் பாராட்டினார் என்று நாம் கேள்வி. சமஸ்கிருத பெயரை எடுத்துட்டு சுத்தமான தமிழ் பெயரை 1,00,000 சிறுத்தைகளுக்கு சூட்டினார். அது பெரிய வரலாறு. அது ஒரு பெரிய வரலாறு, அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர் வந்து அந்த மேடையில் அவருக்கு பட்டம் கொடுத்ததுமே எதுவுமே கேட்காம கொள்ளாமல், எங்கிட்ட கேட்கணும்ல, எதுவும் கேட்கல, நேரம் மேடையில் ஏறிக்கிட்டு பட்டத்தை வாங்கி முடிச்ச பிறகு இன்றிலிருந்து சரவணன் சங்கத்தமிழ் என்று நான் பேர் மாற்றம் சூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோட சேர்ந்து இன்னொருத்தர் முத்தமிழ் வளவன், அவர் பேர் முரளி, இரண்டாவது பேர் அவர் முரளியை முத்தமிழ் வளவன் என்று மாற்றுகிறேன் அப்படின்னு மாற்றி விடுறாரு. மாற்றி முடிச்சுமே அவர் கூட ஏற்றுக்கொண்டார். ஆனால் நான் இந்த பேரை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா நீ சொல்லவே நான் ஒரு சிவில் இன்ஜினியர், எனக்கு கீழே கேரளாக்காரை வேலை பார்க்குறேன், மலையாளி மலையாளி வேலை பார்க்குறேன், ஆந்திராக்காரை வேலை பார்க்குறேன், கர்நாடகா வேலை பார்க்குறேன், ஏன் நார்த் இந்தியாக்காரனே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கூட நம்ம தான் இன்ஜினியர். அதை விட பெரியது இங்கிலாந்துக்காரனே வேலை பார்த்தேன் கீழே. நாங்களாம் போட்ட நசுக்கிறது, நம்ம நாட்டை ரொம்ப இங்கே அடிமைப்படுத்தினேன் அப்படின்னு. அமெரிக்காரனு வேலை பார்த்தேன்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதில் கத்தாரில் பனானா ஐலாண்டுன்னு, அது நீ நெட்டில் போட்டீங்களா தெரியும். அதுக்கு நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் தான். அந்த காலகட்டத்தில் எனக்கு சம்பளம் மட்டுமே 10 லட்சம் சம்பளம் மட்டுமே. அவ்வளோ ஒரு சிறப்பான மருந்து வச்சுங்களேன். அப்போ நான் தலைவர்கிட்ட சொன்னேன், நான் இப்படி இவங்கெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன், நீ சொன்ன மாதிரி சும்மா பேரை வச்சுக்கிற முடியும், பேரை மாற்றணும், ஒரு பேரை நீ கொடுத்தீங்கன்னா தமிழன் அப்படின்னால ஏற்கனவே இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கெல்லாம் நீ தமிழன் என்று சொன்னாலே மேதகத்தை நினைப்பாங்க, அவனுக்கு வேற யாருமே தெரியாதுங்க. அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து தமிழன் தமிழ் அப்படின்னு சொன்னாலே கரெக்டா சொன்னீங்களே, அது மாதிரி இருக்குது. நேரடியாக அந்த பேரை நம்ம பயன்படுத்தி சரியானே அப்படின்ட்டு நான் 2 வருஷம் பயன்படுத்தவே இல்லை. நான் இங்கிருந்து ஃபோன் பண்ணுவேன் தலைவருக்கு, அங்கேருந்து, அண்ணே நான் சரவணன் பேசுறேன் அப்படின்னே. யாருப்பா? அண்ணே இன்ஜினியர் சரவணன் பேசுறேன். யார் அது? எந்த ஒரு இதே மாதிரி கேட்பாருங்க. அப்ப நான் சொல்லுவேன், அண்ணே சங்கத்தமிழ் நீ பேர் வச்சு அதை சொல்லும் முதல்ல. இப்படியே நீ அரசியல்படுத்தி அந்த சங்கத்தமிழ் என்ற பேரை கொடுத்த பிறகு ஒரு முறை வந்து மேடையிலேயே அவன் சொல்றாரு, சங்கம் என்றால் என்ன அமைப்பு, இது புத்தனுடைய சொல்லாடல், தமிழன் என்றால் அந்த சங்கம் வளைத்த தமிழ்நாடு மதுரை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பேரை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டோம், அந்த பேர்ல தான் இன்று நம்ம பயணிக்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்ததுமே அந்த பொறுப்பை உணர்ந்து இன்னைக்கு இளைஞர்களை வந்து நாங்கள் ரொம்ப முறைப்படுத்துகிறோம், நெறிப்படுத்துகிறோம். இன்னும் எங்களுக்கு வந்து 8 கோட்பாடு இருக்கு. அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று என்று இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்களை மது அருந்தக்கூடாது, தவறான வழிக்கு செல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு நாங்கள் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி முறையாக நாங்கள் கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். அது எனக்கு உண்மையிலேயே ஒரு இன்ஜினியராக இருக்கும்பொழுது நம்ம எவ்வளவோ பொருளாதார வலிமை அடைந்திருக்கலாம், எவ்வளவோ தொழில் செய்திருக்கலாம். அதை விட நம்ம இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளில் ஒரு இளைஞரணியாக பணியாற்றுவதை நான் மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியாக கருதுகிறேன். கடமை உணர்வோடு நான் அதை பணியாற்றுகிறேன். இல்லை, இப்போ அந்த ஒடுக்கப்பட்ட அரசியலுக்கு வந்த பிறகு இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு அரபு நாட்டில் வசதியாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை இழந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் உங்களுக்கு உண்மையாகவே திருப்தியாக இருக்கா? இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது எப்படின்னா, நம்ம வந்து இங்கே இருக்கிற ஊர் கிராமங்கள்லாம் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டுகளில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்து பார்த்தா இந்தியாவே ஒரு சேரி மாதிரி தான் இருக்குது. நான் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் அது ஒரே காரணம், இந்த மக்களை மதமாக்கியதனுடைய விளைவு தான். இந்து மதமாக்கியது பிறகுதான் சனாதனம் தலை தூக்குது. சனாதனத்துக்கு அந்த பேர்ல சாதிகளாக மனிதன் பிரிக்கப்படுகிறான், பிரிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறான். அது வந்து இன்னமும் இதை வந்து ஏன் நம்ம திரும்பி கூட போகாமல் தொடர்ந்து இப்போ 5 வருஷம் போகவே இல்லை. இப்போ 5 ஆண்டுகள் நான் திருப்பி போகவே, துபாயில் அப்படியே நிற்கிது. நீங்க சொன்ன மாதிரி என் வண்டி ரேஞ்ச் ரோவரில் ரோட்டில் தான் கிடக்குது. அவன் அங்கேருந்து கேரேஜ்லேயே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன வண்டி என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு அந்த பொசிஷனில் இருக்குது. ஏன் போகலைன்னா, தினந்தோறும் கலவரம், தினந்தோறும் சாதிய கொடுமை. இப்போ நீ கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கோட்டை, வடகாட்டுலாம் நீங்கள் போய் ஐயா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த தவறுமே இல்லை அந்த தலித் இளைஞர் மேலே. அங்கே போய் நல்ல போதையை போட்டு டாஸ்மாக் போதையை குடிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டையும் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க, தீய வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்களேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கள் தலைவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தோடு தொடர்ந்து இந்த மக்களுக்காக நாம் மக்களோடு களத்து நிற்கிறோம். அதில் வந்து அதுதான் உண்மை. அது நிச்சயம் எனக்கு திருப்தி தான். பொருளாதார வலிமையை நம்ம இழந்திருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து நமக்கு அதை விட நமக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை நினைக்கும் பொழுது, அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய அறிவுக்கு அவருடைய திறமைக்கு அவருடைய வெளிநாட்டிலே இருந்திருக்கலாம்.
அங்கேயே ஒரு பெரிய போஸ்டே கொடுக்குறோம் நாங்கள் அந்த காலகட்டத்தில். ஒரு வெள்ளக்கார பெண்மகள் கூட அவர் காதலிச்சு தான் அதான் சொல்லுவாங்க. 13ஆம் அத்தியாயத்தில் நான் பார்த்தேன், அவர் அந்த புத்தகத்தை ஒரு பெண்மகளுக்கு சப்மிட் பண்றாரு, அதாவது டெடிகேட் பண்றாரு. அதை நம்மளும் படிச்சிருக்கிறோம்ல. ஆனால் அதை விட்டுவிட்டு அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு அடைந்திருக்கிறார். எங்கள் தலைவருக்கு அதானே, எங்கள் தலைவர் ஒரு படித்தவர், ஒரு அறிஞர். இன்னைக்கு அவர் வந்து அந்த கவர்மெண்ட் வேலையில இருந்திருந்தால் நேரம் பெரிய உச்ச அதிகாரத்திற்கு போயிருப்பார். நான் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம போய் போன சொன்னாதே அவருக்கு நான் வரும், நம்ம ஒரு எம்பியா அப்படின்னு கேட்பாரு, ஓ எம்எல்ஏவா அப்படின்னு கேட்பாரு. இன்னைக்கு அவ்வளவுக்கு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதுதான் நம்முடைய சிறப்பு. அதனால் நம்ம தொடர்ந்து தலைவருக்காக மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் எங்கள் தலைவர் அதோடைய கொள்கை என்ன வச்சிருக்காருன்னா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு அந்த கோட்பாடை வச்சிருக்கிறாரு. அந்த கோட்பாடு என்னை ரொம்ப ஈர்த்து இருக்கிறது. அதனாலதான் அவருடைய எழுதிய அமைப்பாய் என்ற புத்தகத்தை நான் முழுமையாக படித்தவன். அவரை நிறைய விவாதித்து இருக்கிறோம். அந்த புத்தகத்திலே என்னை பற்றி எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்தை நான் எழுதி முடித்ததுமே முதல் கருத்துக்களை நான் சங்கத்தினரிடம் தான் விவாதிப்பேன், பேசுவோம், நீண்ட இரவுகள்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம்னு அந்த புத்தகத்தை முன்னுரையிலேயே என் பேரையும் எல்லாம் சேக்குவேரா பண்ணி என் கட்சியுடைய தலைமை செயலர் பேரையும் பதிவு செய்திருப்பார். அவ்வளவுக்கு நம்ம கொள்கை ரீதியாக தான் பார்க்குறேங்க தலைவரை. ஒரு கோட்பாட்டு ரீதியாக இன்னைக்கு அம்பேத்கருடைய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி எந்த வகையான வரவு செலவு இல்லாமல் களமாடுகிறார். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஈழ பிரச்சனையில் இன்னைக்கு பல பேர் வரலாம், உண்மையிலே ஈழத்திற்காக போராடியவர் யார்? தொடர்ந்து போராடி கொண்டு பதிவு செய்ய போராட்டத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஈழ போராட்ட தலைவர்கள், நீங்கள் அந்த தீவிலிருந்து கடைசி வரை தொடர்பில் இருந்த ஒரு தலைவர் தொல் திருமாவளவன் என்பதை நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஈழ போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் பல தலைவர்கள் ஈழ போராட்டத்தோடு தொடர்பில் இருந்தார்கள். ஆனால் இறுதி கட்டம் வரை தொடர்பில் இருந்த ஒரே தலைவர் நீங்கள் அது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் என்பது அதைவிட சிறந்த பட்டம் பதவி. ஈழ மக்களுடைய கடைசி கட்டம், அதாவது 195 நாடுகளுக்கு ஒரு முறை இருமுறை பல முறை நீங்கள் ஈழத்தமிழர்கள் வாழ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை நீங்கள் மேதகு தலைவர் பிரபாகரனுடைய அன்பு கட்டளை கிணங்க இன்னும் ஏன் சொல்லணும், நீங்கள் தேசத்தின் குரல் பாலசிங்கத்தினுடைய அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்ட வேட்டி கட்டிய ஒரே தமிழன் அந்த குயின்ஸ் கிளப். அது வந்து ஆங்கிலேயனை தவிர யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. பாலசிங்கத்தினுடைய மனைவி ஒரு ஆங்கிலேய பெண்மணி என்பதால் அந்த மண்டபம் கொடுக்கப்பட்டது. அங்கே வேட்டி கட்டிய ஒரே தமிழன் இவர் தான். இதை நான் பலமுறை பதிவு. ஆமாங்க ஆமாங்க 2005 ஆமாம் அங்கேருந்து முடிச்சுட்டு நேரம் எங்கள் தலைவர் வந்து துபாய் தான் வர்றாரு. வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்போ அங்கே தான் கலந்து கொண்டுட்டு நான் வந்து சேர்ந்துருக்கிறேன், அதை பற்றியான கருத்துக்கள்லாம் எங்கள்கிட்ட நிறையா விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அவ்வளோ பெரிய ஈழத்திற்காக பாடுபட்டார். இன்னைக்கு அவங்களும் வந்து இந்த திமுக கூட்டத்தில் இருக்கிறனால அந்த பழிகளை பூரா எங்க மேல சுமத்தி ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி காங்கிரஸ் கூட்டத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை சம்பாதிக்கிறார். திமுக செய்த பழி பாவங்களை எல்லாம் சுமக்கிற ஒரு நபராக இவர் அடையாளப்படுத்தப்பட்டார் என்பதுதான் இந்த ஈழ போராளிகளும் முன்னாள் போராளிகள் நீங்கள் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் வருத்தப்படுறது அதுதான். சரியா, இப்போது இந்த ஒடுக்கப்பட்ட அரசியல் முழுக்க பயணித்தாச்சு, தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அறிமுகம் கிடைத்து விட்டது. எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம் தொடர்ந்து இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் எங்களுடைய முழுக்க என்னுடைய திட்டம். நான் இந்த கட்சிக்கு வரும்பொழுது ஒரு எம்எல்ஏவும் எம்பியாவுன்ற எண்ணத்தில் வரல. ஒரு முறை அழைத்தாரு மதுரக்காரங்களை பூரா, வாக்கரிசி போட்டு வாங்க, நம்ம பெரிய ஒரு யுத்த காலத்திற்கு சந்திச்சிருக்கணும், அந்த வாக்கரிசி போட்டு வாங்கன்னு சொல்லி வந்தாங்க பல சிறுத்தைகள் அந்த காலகட்டத்தில். அதில் வந்து ஒரு சிறுத்தை தான் சங்கத்தமிழர். அதனால் நம்ம வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகும் என்பதை விட இந்த மக்களுக்கு தொடர்ந்து நம்ம போராட வேண்டும், பாடுபட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் தான் நான் அந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். அப்போ எதிர்கால திட்டம் என்பது நீங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தையுடைய அரசியலை தொடர்ந்து பயணிப்பது தான். அதான் நம்முடைய முக்கியமான மைய புள்ளியே. அதற்காக நம்ம தொடர்ந்து போராட வேண்டும், எந்த வரவு செலவும் இல்லாம, யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாம, எந்த சமரசம் இல்லாம. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம் உயர்த்தி குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் களமாடுகிறோம். அதுதான் இளஞ்சிறுத்தையுடைய மைய புள்ளியே. அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம், அரசியல் படுத்தி நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் என்ற எண்ணம் தான் எங்கள் எண்ணமே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. இப்போ நீங்க கலைத்துறையில் ஒரு தொடர்பு இருப்பதாகவும் நீங்கள் தொடர்ந்து நடிகராக வர்ற முயற்சி செய்கிறீங்கன்னு ஒரு தகவல் இருக்க. இப்போ இந்த அரசியலை
தமிழ்நாட்டு அரசியல சினிமா கலக்காமல் இப்போ செய்ய முடியாத நிலைமைக்கு தமிழக அரசியல் தள்ளி கொண்டு வந்து விட்டது. இப்போ அதில் எதிர்கால திட்டத்தில் ஒரு பிரபலமான நடிகன் ஆகணும், பிரபலமான வில்லன் ஆகணும், இல்லை பிரபலமான கதாநாயகன் ஆகணும், இல்லை குணச்சித்திர வேடம் இருக்கணும். இதன் மூலம் அரசியலை தீர்க்க முடியுமா என்கிற எதிர்கால திட்டத்தில் ஒரு திட்டம் தான் இந்த சினிமா துறையில் போவதா? அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை. பா ரஞ்சித் என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் துபாயில் இருக்கும்பொழுது அங்கேயே என்னென்ன வந்திருக்கிறார். நாங்கள் பல நாட்கள் அங்கே சந்தித்து பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எழுச்சி தமிழருக்கும் பா ரஞ்சித்துக்கும் நெருக்கத்தை ஒரு பாலத்தை உருவாக்கியவன் இந்த சங்கத்தமிழன். சரிங்களா? அவர் என்னை அப்பயே காலா கபாலிலே நடிகன்னாரு. சும்மா நடிச்சுட்டு போங்க தோழர், நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கே ப்ராஜெக்ட்லாம் எடுத்தனால நடிக்க முடியாத சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் மாரி செல்வராஜுடைய அந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம், அதுல நடிக்க சொன்னார். மலை என்ன பரியேறும் பெருமாள், அது பரியேறும் பெருமாள், அதில் வழி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய நண்பர் இப்போ அதியன் ஆதிரை இரண்டாம் உலகப் போரின் கடைசி குழுன்னு ஒரு வெற்றி படத்தை எடுத்த ஞாபகம் இருக்கா? அவர் தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு படத்தை இப்போ எடுத்திருக்கிறாரு. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல ஒரு முக்கியமானது என்னன்னு சொல்லக்கூடாது, கரெக்டா? ஒரு முக்கியமான ஒரு ரோல் நடிங்க அப்படின்னாரு. அதை நடித்திருக்கிறோம், அவ்வளவுதான், ஒரு நட்பின் ரீதியாக. அதை பார்த்துட்டு அடுத்து ரஞ்சித்தோட இன்னொரு நண்பர் மோசஸ், மிக உயர்ந்த ஒரு கோட்பாடு உள்ளவர், கொள்கை உள்ளவர், அன்பு நண்பர். அவர் இப்ப வெக்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் ஒருத்தர் இருக்காரு, அவர் கதாநாயகனை வச்சு ஏறக்குறைய படம் முடிஞ்சு, டப்பி முடிஞ்சு. அது அடுத்த மாசம் வருது, ஜூலைல. அதுல ஒரு எம்எல்ஏவாகவே நடிச்சிருக்கிறேன். சரிங்களா? இது ஒரு நட்புக்காக நம்ம செய்வதே ஒழிய இதை நம்ம தொழிலாகவோ இல்லை சினிமாவோ பிடிச்சி நம்ம அப்படியே வளர்ந்துரும் அப்படின்ற எண்ணமோ நமக்கு அல்ல. அது ஒரு நட்பு ரீதியாக, ஒரு கலை ரீதியாக. அதை விட கலை இயக்குனர் ராமலிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, காலா, கபாலி, மெட்ராஸ், பல படங்கள் எடுத்தவர். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர்தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். இப்ப அவர் ஒரு சொந்த படம் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அந்த படத்துல இப்ப நடிக்க சொல்லி இருக்கிறாரு. எல்லாமே நட்பு சார்ந்தே செல்வதை தவிர வேற ஒன்றுமல்ல. திரைப்பட பிரவேசம் என்பது இனி தொடரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நட்பு. நம்ம நண்பர்கள் எல்லாமே படம் எடுக்கிறாங்களே இப்ப நிறைய பேர். இப்போ பேர் சொல்ல, ஏன்னா எல்லாம் இப்போ கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்குது, பல பேர் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நட்பு ரீதியாக நாம் தொடர்ந்து பயணிப்போம். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான நடிப்பு கலையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? கூத்துப்பட்டறை முத்துசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஐயா நமக்கு நெருங்கியவர். அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. அங்கே இருக்கிற அவருடைய தொண்டர்கள், அவருடைய வழி வந்தவர்கள், நம்ம தம்பி 2-3 பேர் இருக்க சந்தோஷ்னு இருக்கிறாங்க. அவங்க நமக்கு அடிக்கடி சில நடிப்பு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ நமக்கு கை கொடுக்கின்றது. அந்த வகையில் நடிப்பு என்பது ஒரு நட்பு ரீதியான ஒரு தொடர்பு தானே தவிர அது நமக்கு தொழில் ரீதியான தொடர்பு அல்ல. நம்ம ஒரு இன்ஜினியர், நம்ம ஒரு கிளாஸ் 1 கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டிலே, அந்த வேலை. அது போக அரசியல், அவ்வளோதான், வேற ஒன்று. அரசியல், சினிமா ஒரு நட்பு ரீதியாக தான் ஐயா, அது தொழில் ரீதியாக அல்ல. தேவைப்பட்டால் சினிமா தொடருவது. ஆனால் அரசியலை போல சினிமா அல்ல. நிச்சயமாக. நீங்களே சொல்றீங்களா சினிமாக்காரனை பார்த்து ஏமாந்துறாங்கன்னு அடிக்கடி சொல்றீங்களா? ஆனால் நம்ம சினிமா என்பது ஒரு நட்புக்காகத்தான். நீங்கள் இப்போ அடுத்த வருடம் உங்களை இதே போல் உங்கள் பிறந்த நாளில் சந்திக்கிற பொழுது ஒரு பெரிய சாதனை தமிழனாக ஏன்னா இப்போ தேர்தல் வரும்போது உங்களை ஒரு எம்எல்ஏவாகவோ அல்லது ஏதாவது ஒரு அரசு பதவியோ, ஒரு வாரிய தலைவரோ, இப்படி அடுத்த வருடம் வருகிற பொழுது உங்களை அந்த பதவி, அரசு பதவியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. ஆனால் முடிக்கிறப்போ ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை யாரும் பாராட்டுகிறார்களோ பாராட்டவில்லையோ, அல்ல வெகுமதி கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, உனது கடமையை செய், நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு யார் சொன்னதுன்னா புரட்சி அம்பேத்கர். அந்த கொள்கையோடு நான் களமாடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா.